இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். A flag of swans contained x square members. ஸோ மொத்தம் ஸ்வான்ஸ் இருக்கு, அதோட டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. As the clouds gathered 10x went to the lake. அந்த எக்ஸ் ஸ்கொயர் ஸ்வான்ஸ்ல 10x ஸ்வான்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லேக்குக்கு போயிடுச்சு. And the 1/8 of the member flew away to the garden. அந்த எக்ஸ் ஸ்கொயர்ல 1/8 ஸ்வான் வந்து கார்டனுக்கு போயிடுச்சு. The remaining 3 pairs played about in the river. ஸோ ரிமைனிங் வந்து மூணு பேர் தான் இருக்கு, அதுவும் ரிவர்ல இருக்கு. How many swans were there in a total? இந்த சென்டென்ஸ்லாம் வச்சுட்டு மொத்தம் எவ்வளவு ஸ்வான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்மள்ட்ட கேட்குறாங்க. டோட்டல் ஸ்வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், அதுல 10x ஸ்வான்ஸ் வந்து லேக்குக்கு போயிடுச்சு, அதனால சப்ராக்ட் பண்றேன். அடுத்து இதுல 1/8 எக்ஸ் ஸ்கொயர், இதுல 1/8 எங்க போயிடுச்சு, லேக்குக்கு போயிடுச்சு, அதையும் நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன். மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3 பேர். ஒரு பேர்னா 2 இருக்கும், 3 பேர்னா 6. ஓகேவா, எழுதியாச்சு. இதை அப்படியே சார்ட் அவுட் பண்ண வேண்டியதான். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 8. ஸோ எல்லாத்தையுமே நான் 8 மாற்றணும். 8x square by 8 minus 80x by 8 minus 1/8 x square equal to 6. ஓகேவா, 8x square minus 1x square 7x square by 8 minus 80x by 8. இந்த 6 என்ன பண்ணிட்டேன், உள்ள கொண்டு வந்துட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா -6 = 0 அப்படின்னு ஆயிரும். 7x square by 8 minus 80x by 8, இதுக்கும் நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா by 8 அப்படின்னு ஆயிரும். இங்க வந்து 48 அப்படின்னு ஆயிரும், = 0. 7x square by 8 minus 80x by 8 minus 48 by 8 = 0 அப்படின்னு தான் இருக்கு. இந்த 8 ஃபுல்லா நம்ம ஓலா போட்டுக்கலாம். 7x square minus 80x minus 48 by 8 = 0. இந்த 8 இங்க போகும்போது என்ன ஆயிரும், 8 × 0 0 ஆயிரும். 7x square minus 80x minus 48 = 0. ஓகேவா, இப்ப நான் ஃபார்முலா மெத்தட்ல போடுறேன். ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா x is equal to -b plus or minus root b square minus 4ac divided by 2a. ஃபார்முலால abc அப்படின்னு வேல்யூ இருக்கு. a ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா x ஸ்கொயர் கிட்ட என்ன இருக்கோ அதான் a ஓட வேல்யூ 7. b ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா x கிட்ட என்ன வேல்யூ இருக்கோ அதான் b ஓட வேல்யூ -80. c ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா -48. இது அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். -b ஆல்ரெடி ஒரு மைனஸ், அது இல்லாம -b plus or minus root b square minus 80 square minus 4ac 4. a ஓட வேல்யூ 7, c ஓட வேல்யூ -48 by 2a. 2a ஓட வேல்யூ 7. ஓகேவா, அங்க ஸ்பேஸ் இல்ல, அதை அப்படியே நான் இங்க கண்டினியூ பண்றேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 80 plus or minus root மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிரும். 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64. 0 இருக்கணும், 2 0 வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 7 4s are 28. 28 into 48 64. 4 6 8 4s are 32. 38 16 8 9
4 4 1344 அப்படின்னு கிடைக்குது பை 7 into 2 14 80 பிளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டு ஆட் பண்ணணும் 64001344 4477 7744 by 14 இத ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும் ரூட் 7744 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும் அப்படின்னா 2 நம்பர் தள்ளி ஒரு லைன் ப்ரொவைட் பண்ணணும் ஓகேவா ஸோ இங்க 77 இருக்கு அதுக்கு நியரஸ்டா வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்க்கணும் ஓகேவா 8 ஸ்கொயரா பார்த்தோம் அப்படின்னா 64 9 ஸ்கொயரா பார்த்தீங்க அப்படின்னா 81 77 தாண்டி போயிருது அதுக்கு நியரஸ்டா இருக்கிறது 64 தான் அது எதனால 8னால ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 8 செகண்ட் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க 4 இருக்கு ஸோ எந்த ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 4 கிடைக்கும் அப்படின்னு பாருங்க ஓகேவா 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும் 8 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 64 லாஸ்ட் நம்பர் 4 கிடைக்கும் அப்போ இங்க எனக்குள்ள என்ன நம்பர் வரலாம் அப்படின்னா ஒன்று 2 வரலாம் அப்படி இல்லைன்னா 8 வரலாம் சரியா அது என்ன நம்பர்னு ஃபைண்ட் அவுட் பண்ண இங்க எழுதிருக்கீங்களா அந்த நம்பர் அதுக்கு அடுத்த நம்பரால மல்டிப்ளை பண்ணுங்க ஓகேவா 8 9s are 72 ஓகேவா இப்ப இதையும் கம்பேர் பண்ணணும் 77ஐயும் 72வையும் கம்பேர் பண்ணணும் அப்படி கம்பேர் பண்ணும்போது ரூட்டுக்குள்ள இருக்க நம்பர் பெருசா சிறுசான்னு பார்க்கணும் ரூட்டுக்குள்ள இருக்க 77 தான் எனக்கு பெருசு ரூட்டுக்குள்ள இருக்கிறது பெருசு அப்படின்னா இது ரெண்டுல எது பெருசோ அது எழுதணும் 88 இதை ரூட்ல இருந்து வெளில எடுத்தா என்ன வரும் 88 அப்படின்னு வரும் ஸோ 80 பிளஸ் ஆர் மைனஸ் 88 by 14 ஓகேவா பிளஸ் வச்சு ஒரு வாட்டி எழுதிக்கிறேன் 80 பிளஸ் 88 by 14 மைனஸ் வச்சு ஒரு வாட்டி எழுதிக்கிறேன் 80 மைனஸ் 88 by 14 ஓகேவா இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 168 by 14 168 இங்க பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 8 by 14 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இதை கிராஸ் பண்ணலாம் இது வந்து 8 இதை கிராஸ் பண்ணலாம் ஸோ 2 டபுள் நான் என்ன பண்றேன் கிராஸ் பண்றேன் 7 8 4 7 1s are 7 12s are ஓகேவா இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 7 பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 4 by 7 அப்படின்னு கிடைக்குது மைனஸ் வேல்யூ வந்து இஸ் நாட் பாசிபிள் ஓகேவா மைனஸ் வேல்யூ வர பாசிபிள் இல்லை அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 12 ஸோ அவங்க வேரியபிள்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ் எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸ் தான் ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம்ல எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் 12 ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 144 ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 144 ஓகேவா எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும் அப்போ இதையும் ஸ்கொயர் பண்ண வேண்டியதானே மைனஸ் போயிரும்ல அப்படின்னு சொல்லுவாங்க மைனஸ் 4 by 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் 16 by 49 அப்படின்னு கிடைக்கும் இதை அடிச்சீங்க ஒன்னா அப்படின்னா உங்களுக்கு 0 something அப்படின்னு கிடைக்கும் ஸோ பாயிண்ட்ல வரவும் சான்சஸ் இல்லை அதுவும் பாசிபிள் கிடையாது ஓகேவா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 144 தேங்க்யூ ஃபார் வாட்சிங்